வாக்கு திருட்டை தடுப்போம், ஜனநாயகத்தை காப்போம் என்ற தலைப்பில் நேற்று திருநெல்வேலியில் காங்கிரஸ் கட்சி மாநில மாநாட்டை நடத்தியது. மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, முன்னாள் அமைச்சர்கள் ப. சிதம்பரம், தங்கபாலு, திருநாவுக்கரசர் மற்றும் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் பங்கேற்றனர். மாலை 5:30 மணிக்கு மாநாடு துவங்கியது. ஆனால் தொண்டர்கள் கூட்டம் கூடவில்லை. இதை முன்கூட்டியே உணர்ந்துதானோ என்னவோ, அரசு பஸ்களில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களிலிருந்து பல 100 பேர் அழைத்து வரப்பட்டிருந்தனர். ஆனால் இருட்ட துவங்கியதும் அழைத்து வரப்பட்டவர்கள் கிளம்பிவிட்டனர். மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேசும்போது மாநாடு நடந்த இடம் வெறிச்சோடி காணப்பட்டது. ஒரு கட்டத்தில் 90% அதிகமான சேர்கள் காலியாக கிடந்தன. மேடையில் இருப்பவர்களை விட கீழே இருக்கும் தொண்டர்களின் கூட்டம் குறைவாக இருந்தது. காலி இருக்கைகளை பார்த்து காங்கிரஸ் தலைவர்கள் உரை நிகழ்த்த வேண்டிய பரிதாப நிலை ஏற்பட்டது. ஆனால் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக மாநாட்டை ஏற்பாடு செய்து நடத்தியதாக மேலிட பார்வையாளர் கிரீஷ் சோடங்கர் பேசினார். அதற்காக செல்வ பெருந்தகைக்கு நன்றியும் சொன்னார். அவரது பேச்சை கூடியிருந்த கொஞ்ச நஞ்ச தொண்டர்களும் உள்ளூர் மக்களும் நம்முட்டு சிரிப்புடன் கேட்டுக் கொண்டிருந்தனர். மற்ற மாநிலங்களில் இல்லாத அளவில் மிகச் சிறப்பாக இங்கே பண்டிகைக்கிறார்கள் இந்த கூட்டத்தை என்று என்னிடம் கூறினார். I am very thankful to Mr. President and all the leaders of Tirunelveli. நான் இதற்காக மிகவும் நம்முடைய மாநில தலைவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடன் கூட இருந்து ஒத்துழைத்த அத்துணை திருநெல்வேலி மாவட்ட தலைவர்களுக்கும் நாடாளுமன்ற